சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கேயே சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம ரேடியல் ஒரு கடையில் ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த ப்ராஜெக்ட் நம்ம அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும் போதே வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். இப்போ உங்களுக்கு பாதி ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரெடி டாக் பே ஸ்டேஜில் பாதி ஒர்க் வந்து பேலன்ஸ் இருக்குது. வீடியோக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரேடியல் ரோட் அதுக்கு முன்னாடி எனக்கு எதனால் பிடிக்கும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரேடியல் ரோடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜிஎஸ்டி, மெப்ஸு, தாம்பரம் ஏர்போர்ட் இந்த கைடாக இருக்கும். நம்ம OMR ஐடி கார்டாக இருக்கும். கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரோடுங்க. நல்ல வைடரான ரோட். இந்த லைன்லேயே உங்களுக்கு நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு SRM அவங்களோட புதுசாக டெக் பார்க் ஒரு ப்ரொப்போசல் இருக்குது. அது ரொம்ப நாளாக இருக்குது. பட் ஃபியூச்சரில் வந்துடும். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் SRMனுடைய டெக் பார்க் ப்ரொப்போசல் இருக்குது. போத்தீஸ் இருக்குது, சென்னை செல்ஸ் இருக்குது. அதுக்கு அப்படியே வந்தீங்கன்னா சரவணா செல்வரத்னம், வேல்ஸ் காலேஜ் இருக்குது. அதுக்கு அடுத்து எம்பசி டெக் ஜோன் இருக்குது, இன்டர்நேஷனல் டெக் பார்க் இருக்குது. அதில் உங்களுக்கு அசஞ்சர் இருக்குது, வால்மார்ட் கம்பெனிஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிரிகட் அவங்களோட ஐடி பார்க் புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. காவேரியினுடைய சைல்டு ஹாஸ்பிட்டலும் இங்கே கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் உள்ள இந்த ப்ராஜெக்ட் வர மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நாராயண டெக்னோ ஸ்கூல் இருக்குது, ஷெல் பெட்ரோல் பங்க் இருக்கும். சரிங்களா? அதுக்கு அப்படியே பக்கத்தில் வர மாதிரி இருக்கும். அதை விடுங்க, நான் எதனால் பிடிக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து கோயிலம்பாக்கம் ஜங்ஷனில் உங்களுக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் TCS அவங்களோட ஆஃபீஸ் இருக்குது, வெபேக் இருக்குது. அப்படியே லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஷெல்லினுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது. சென்னை ஒன் ஐடி கம்பெனி இருக்குது. முக்கியமாக நான் எப்பயுமே ரோடு வைடராக ரோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாராயண டெக்னோ ஸ்கூல் ஷெல் பெட்ரோல் பங்க்கு பேக் சைடில் அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நான் இந்த வீடியோக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன். நீங்கள் சென்னையில் நல்ல லொக்கேஷனில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, நல்ல கனெக்டிவிட்டி வைஸில் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அப்படின்னா ரேடியல் ரோட பேஸ் பண்ணி கொஞ்சம் வாங்குங்க. இங்கே வந்து ரேட் வைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா லேண்டு காஸ்ட் இப்போ ஹையாக இருக்கிறனால. இன்னும் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்லேயே உங்கள் லேண்ட் வாங்கும்போது தான் ரேட் இங்கே இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7,000 ரூபாய், 6,500 அந்த 7,500 அந்த ரேஞ்ச் இருந்துச்சு. இப்போ லேண்ட் எல்லாமே இங்கே 10,000, 11,000, 12,000, 13,000 வரைக்கும் கோட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த சைஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை பொறுத்து இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் பார்க்குற ஃப்ளாட்ஸ் ரேட்டுக்கும் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்க்க போகிற ரேட்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்குங்க. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த ரேடியல் ரோட் ஓல்டு பல்லாவரம் கரெக்டாரில். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி ஃபாலோ பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா சாமி ஃபவுண்டேஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பிள்ளைங்களுடைய காண்டாக்ட் நம்பர் தான். இவங்களோட நம்ம கொலா பண்ணி ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் உங்ககிட்ட வீடு வாங்கியிருந்தீங்க. இப்போ கரண்ட்டாக உங்ககிட்ட நம்ம ஜமீன் பல்லாவரம் ரேடியல் ரோட் காரிடாரில் இந்த ப்ராஜெக்ட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாக்கத்தில் ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இருக்குது. அதுக்கு அடுத்து முகப்பேலியும் ப்ராஜெக்ட் இருக்கதா சொல்லியிருந்தாங்க. அதை கூட நம்ம ப்ரீவியஸாக வீடியோ எடுத்து போட்டுருந்தோம். இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்மளுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷன் உங்களுக்கு இல்லை வேறு லொக்கேஷனில் பார்க்குறீங்க, இப்போ நான் சொன்ன லொக்கேஷன் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க இந்த ராயல் கார்டன்ஸ் பை சாமி ஃபவுண்டேஷன்ஸை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம சென்னை சவுத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரேடியல் ரோட் காரிடாரில் ஜமீன் பல்லாவரம் திருத்தணி நகரில் இருக்குங்க. ரேடியல் ரோட் காரிடாரில் வரும். கரெக்டாக நீங்கள் பல்லாவரம் ஏர்போர்ட்லேருந்து ரேடியல் ரோடில் வரும்பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நாராயண டெக்னோ ஸ்கூல் இருக்கும். உங்களுக்கு ஷெல் பெட்ரோல் பங்க் இருக்கும். அங்கே வந்து பல்லவா கார்டன் பஸ் ஸ்டாப்னு கூட சொல்லுவாங்க. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள 500 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. வர வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக வர வழியில் உங்களுக்கு ஜெயஜோதி இப்போ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, அருள் ஜோதி பப்ளிக் ஸ்கூலும் இருக்குது. நாராயண டெக்னோ ஸ்கூலுக்கு எக்ஸாக்டாக பேக் சைடில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. இந்த கார்டில் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. சைத்தன்யா 1 இருக்குது, சைத்தன்யா 2 இருக்குது, நாராயண டெக்னோ ஸ்கூல் இருக்குது, ஜெயஜோதி ஸ்கூல் இருக்குது, அருள் ஜோதி ஸ்கூல் இருக்குது, வேல்ஸ் காலேஜ் இருக்குது, சரவணா செல்வரத்னம் இருக்குது, எம்பசி டெக் ஜோன், இன்டர்நேஷனல் டெக் பார்க். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நிறைய லேண்ட்மார்க்ஸ் எதனால எனக்கு இந்த ரேடியல் ரோட் பிடிக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சாமி பில்டர்ஸ் ஃப்ளாட் ஃபார் சேல் ஜஸ்ட் 20 மீட்டர்ஸ் ஃப்ரம் ரேடியல் ரோட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 மீட்டர்ஸ் தூரத்தில் வரும். 400-500 மீட்டர்ஸ் தூரத்தில் லதா சூப்பர் மார்க்கெட் இருக்குது, டெக்னோ ஸ்கூல் இருக்குது, ஷெல் பெட்ரோல் பங்க் லேண்ட்மார்க் சொல்லியிருக்காங்க, கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அப்படியே உள்ள போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான ஹைலைட்டு உங்களுக்கு ட்ரைனேஜ் உள்ளே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு உள்ளே பைப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சென்ட்ரல் பார்க்குறீங்களே இது ஸ்ட்ரீட்டுங்க. டோட்டலாக 50 சென்ட்டு. அதில் வந்து சென்டரில் ரோடு கொடுத்துட்டு உள்ளே வந்தோடனே லெஃப்ட்டில் திருப்பியிருக்காங்க. லெஃப்ட்டில் 4 பிளாக்கு, ரைட்டில் 4 பிளாக்கு, டோட்டலாக 8 பிளாக்குங்க. அதனால் இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு இந்த பக்கம் ரோடு எங்கேயுமே லிங்க் ஆகலை அப்படின்றதுனால நம்ம இங்கே கூட ஃப்ரண்ட்டில் கேட் போட்டுக்கலாம். செக்யூரிட்டியான வச்சுட்டு இது ஒரு ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கும். டீட்டெயில்ஸ் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டோட்டலாக 8 பிளாக்குங்க. ஒரு பிளாக்குக்கும் 2400 2,500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வரும். சில்ட் +3 ஃப்ளோர்ஸ். ஒரு பிளாக்குக்கு 6 வீடுகள்ன்ற விதமாக மொத்தமாக 8 வீடுகள். டோட்டல் கால்குலேட் பண்ணுங்கள். 48 வீடு இருக்குங்க. 8 பிளாக்கில் இருக்குது. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரே பில்டிங் கிடையாது, செப்பரேட் பிளாக் தான். அதனால தான் நான் இதை திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். 2 BHK 3 BHKs அவைலபிள் இருக்குது. நார்த் சவுத் ஈஸ்ட் ஃபேஸிங்கில். சைஸ் ரேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் 1070 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1100 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் 2 BHKs இருக்குது. 3 BHK பொறுத்த வரைக்கும் 1281 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் 3 BHKs இங்கே அவைலபிள் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம 3 BHK 2 BHK மாடல் வசதி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நான் அதை உங்களுக்கு
காமிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் லாபி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதாவது வீட்டினுடைய மெயின் டோரில் இருந்தபடியே நீங்கள் லாபிக்குள்ளே யார் வரணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது வீடியோ டோர் ஃபோன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி அண்ணா உங்களுக்கு 24/7 இருப்பாங்க. முக்கியமான விஷயம் நீங்கள் போக போக எப்படி நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்குறீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி அண்ணாக்கு சம்பளம் தர மாதிரி இருக்கும். அது நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுற அசோசியேஷனை பொறுத்து இருக்குது. லிஃப்ட் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, லாபி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. காமன் ஏரியாவுக்கு அதாவது லிஃப்ட்டுக்கும் காமன் ஏரியாவுக்கும் பவர் பேக்கப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம உள்ளே போகலாம். இந்த லெஃப்ட்லேருந்து உங்களுக்கு பிளாக் 1, 2, 3 ஆரம்பிக்குதுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ நம்ம வந்து 5 and 6 வந்து 5 பிளாக் ஃபுல்லாகவே 2 BHK பிளாக்கு, அதுலேயும் நம்ம 3 BHK பிளாக்கையும் அதாவது 6 பிளாக்கையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய குட்டி நாய்ஸ் இருக்குது. ஜுஜு வா 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 வா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்னடா போகிற வரமாட்ற அம்மா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே இப்போ நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் தான். ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் இல்லாதபடி தான் பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க, நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்குற வீடு ஈஸ்ட் ஃபேஸிங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு அவுட்டர் ஃபயர் வர மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. கிரில் கேட் உங்களுக்கு பில்டரே பண்ணி கொடுத்துறாங்க, ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் கிடையாது, வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க. தீக்குட் டோருங்க. லிவிங் கம் டைனிங்கில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஒரு கேண்டிலர் இருக்குது, ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு பில்டரே பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த ஃபால் சீலிங் சாமி ஃபவுண்டேஷனுடைய ட்ரேட்மார்க் டிசைனாகவே இதை சொல்லலாங்க. அவங்களோட நிறைய ப்ராஜெக்ட்டில் இது வரைக்கும் நான் பார்த்த எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துட்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லக்ஸரி ஃபீல் கொடுக்குது. சென்டரில் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் இந்த வுட் தீமில் இருக்கக்கூடிய பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டான ஒரு காம்பினேஷனில் இருக்குது. இந்த வீடு 1281 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. 1281 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 3 டாய்லெட் அப்பார்ட்மெண்ட். UDS 35%. நீங்கள் சூஸ் பண்ணுற பிளாக்ஸை பொறுத்து உங்களுக்கு UDSல டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு டிவி யூனிட்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது அதுக்குள்ளே சாக்கெட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வால்யூம் சரி, மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைட் வால்யூம் சரி, நீங்கள் எங்கே வேணுமோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டிவி யூனிட் இன்டீரியர் ஒர்க்குக்கு. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து பால்கனி இருக்குங்க. பால்கனி டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உட்டன் டோராகவே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் இந்த நைட் தீமில் இருக்கக்கூடிய கிளாஸோடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. ஹேண்டில் எம்எஸ்ல பண்ணியிருக்கிறாங்க, வித் டைல்ஸோடு இருக்குது. உங்களுக்கு இங்கே ஒரு வாஷ் ஏரியா இருக்குது, அதாவது ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க பிரிக் ஒர்க்கில். வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட்டுக்கு மேலே உங்களுக்கு இன்வெர்ட்டருக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க, செட்பேக் விட்டுருக்குறாங்க. இந்த பால்கனிக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு பக்கத்து போர்ஷனுடைய பால்கனி டைரெக்டாக தெரியல, அதுக்கேற்ற மாதிரி அதை ஆஃப் செட் பண்ணி அதை பிரிக் ஒர்க்கில் கவர் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் பார்க்க முடியும். இந்த பால்கனிலேருந்து இது கிச்சனை பொறுத்த வரைக்கும் முட்டிமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்லாப்பில் கிரனைட் இருக்குது, வால் டைல்ஸ் இருக்குது. உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செல்ஃப் இருக்குது, கடப்பாக்கல்லில் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஸ்பேஷியஸான செல்ஃபாக இருக்குது. முக்கியமான விஷயம், இந்த செல்ஃபினுடைய ஸ்பேஸ் இந்த கிச்சனில் எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகலை, ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி ஆஃப் செட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த ஸ்பேஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணும்பொழுது நல்ல ஒரு யூனிஃபார்ம் ஃபினிஷ் கிடைக்கும். இந்த வால்லேருந்து பார்க்கும்பொழுது எல் டைப் லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. டேப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பாத்சன் பிராண்டில் இருக்குது. இந்த கிச்சன்லேருந்து உங்களுக்கு பால்கனி, இது வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி, இந்த ரோட் ஃபேஸிங் பால்கனி ஹேண்டில் எஸ்எஸ்ல இருக்குது, வித் கிளாஸோடு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் இருக்குது, நீங்கள் எங்கே வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்குது, அப்புறம் இதுக்கு இது ஓகேங்களா. 2 வாஷிங் மிஷினை வச்சுருக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து அப்படியே பெட்ரூம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். மெயின்டோர்லேருந்து உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆஃப் செட்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே நம்மளை வந்து சாய்பாபா வரவேற்கிறார் உள்ளே வந்தோடனே ஆப்போசிட்டில். இந்த லிவிங் கம் டைனிங் தாண்டி மெயின் டோர் திறந்தோடனே நல்ல ஒரு ப்ளசன்ட் வைப் இருந்தது. மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இது ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு உட்டன் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, உங்களுக்கு ஃபுல்லாக ஆஃப் செட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த பெட்ரூமுடைய லிவிங் ஸ்பேஸில் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகலை. நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு கவரேஜ் இருக்கும். நான் எல்லா பெட்ரூம்லையும் இப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் இதுக்கு சொல்கிறேன். எல்லாத்துக்குமே நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி யூபிவிசி விண்டோஸ் கிடையாதுங்க, ஃபுல்லாகவே உட்டன் விண்டோஸ் தான். இந்த பெட்ரூம்குள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பெட்ரூம்லேயே அட்டாச் பாத் இருக்குது. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரிலோட இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. எல்லாமே பாத்சன்ஸ் பிராண்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு அப்படி ஆப்போசிட்டில் இந்த ஆஃப் செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செகண்ட் பெட்ரூம் இருக்குது. ஒன் சைடு உட்டன் விண்டோ இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு 3 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாட்டி கொடுத்துருக்காங்க. இங்கேயே வந்து உங்களுக்கு நைட் லேம்ப் இருக்குது.
இப்போ நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்க்கலாம். அதாவது நம்ம மேடோலேருந்து உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் இந்த டிவி ப்ரொவிஷன் வால் சொன்னோம் இல்லையா, இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆஃப் செட் இருக்குங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு காமன் பாத் கொடுத்துருக்காங்க. காமன் பாத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. பாசன் பிராண்டில் இருக்குது. சீலிங் வரைக்கும் வார்டேஜ் கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் வந்து உங்களுக்கு காமன் பாத்தில் கொடுக்காம வாசலில் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல ரெக்டாங்கிள் ஷேப்பில் சைடில் ஃபுல்லாக கிரானைட் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் இது தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து உங்களுக்கு ரோட் ஃபேசிங் பெட்ரூமாக வருகிறது. ஒன் சைடு உட்டன் விண்டோ இருக்குது, செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூம்குள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பெட்ரூமுடைய அட்டாச் பாத் இருக்குது. 3 BHK 3 டாய்லெட். நம்ம ரேடியல் லோட் கார்டெல்லாம் ரொம்ப நாள் அப்புறம் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் 3 BHK 2 டாய்லெட் அப்படின்ற மாதிரி இப்போ பிளான் பண்ணிகிட்டு இருக்கிற சூழலில். ஏன்னா நிறைய பேர் 3 BHK 3 டாய்லெட் தான் வேணும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எங்கிட்ட கேட்பீங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 8,800 rupees கோட் பண்ணியிருக்காங்க. இது பேசிக் காஸ்ட்டுங்க. எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது. டேரெக்டாக பில்லனுடைய கான்டாக்ட் நம்பர் தான். கால் பண்ணி பேசிட்டு சைட் லிஸ்ட் வந்து பாருங்கள். ஒரு ப்ராப்பர்ட்டி நான் மேனேஜ் பண்ணுறேன். பில்லர் கான்டாக்ட் நம்பர், ஓனர் கான்டாக்ட் நம்பர், ஏஜென்ட் கான்டாக்ட் நம்பர் எதாக இருந்தாலுமே நான் வீடியோவில் சொல்லிடுவேன். வீடியோவை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா என்னால் ரீல்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அதனால் இதிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ஒரே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஓனர் கிட்டேருந்து நம்மளுக்கு வராது. ஓனரோ ரெக்கமெண்டாக நம்ம கருத்தில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நான் சர்வீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த சர்வீஸ் வந்து என்னால் சும்மா பண்ண முடியாது. அதுக்கு வந்து டீம் இருக்காங்க, அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நான் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ கூட போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது விஷயமா நான் ஆஃபீஸ் ஃபியூச்சரில் போடுவேன். அதை போட்டுட்டு நல்லபடியாக உங்களுக்கு நான் எல்லாமே அந்த விழாவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என் வீட்டோட ஒரு விழா வருது ஆகஸ்ட். நான் உங்களுக்கு டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். இன்னும் என்ன அட்வான்ஸ் கொடுக்குறது எங்ககிட்ட கேஷ் இல்லை. இப்போ மிடில் கிளாஸ் இதை தான் போய் அடமானம் வச்சுட்டு அட்வான்ஸ் கொடுக்கணும், பிளாக் பண்ணி வைக்கணும். முதல்ல எக்ஸ்போ நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எல்லாம் குடும்பத்தோடு வாங்க. நம்ம வீட்டு விசேஷம் அது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எக்ஸ்போ நான் நடத்துகிறேன்னு நினைக்கும் பொழுது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களை மீட் பண்ணுறதுக்கு ஒரு சாக்கு கிடச்சிச்சில்ல. அதுவும் அதே நேரத்தில் அவங்களுக்கு என்னால் ஏதாவது ஒரு ரிட்டன் எதாவது பண்ண முடியும். என் வீட்டு திருவிழா வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாரையும் ஒன்று கூடி, இல்லை 2 வாட்டி எல்லாரும் ஒன்று கூடி, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி எல்லாரும் ஒன்று கூடி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அட்வான்ஸ் கொடுத்துட்டு சொல்கிறேன். என் கையில் காலில் அப்புறம் கழுத்தில் இருக்கிறது எல்லாமே நகை கடைக்கு அடமானத்துக்கு போயிட்டு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து 2 BHK பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 2 BHK பார்க்க போகிறோம். இந்த பிளாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடுங்க. ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் கிடையாது. மோஸ்ட்லி இருக்கக்கூடிய 8 பிளாக்லையும் இப்படி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தான். லிஃப்ட் வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் இருக்கக்கூடிய வால்யூம் சீலிங் வரைக்கும் கிரானைட் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம லேண்ட் ஆன உடனே ஆப்போசிட்டில் இருக்குங்க. நார்த் ஃபேசிங் மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சென்டரில் ஒரு கேன்லர் இருக்குது. இந்த வீடு 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் அப்பார்ட்மெண்ட்டுங்க. இது லிவிங் கம் டைனிங்லேருந்து நான் எதனால் இந்த வீடியோ உங்களுக்கு சூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு வீடை சூஸ் பண்ணி காமிக்கிறேன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, அந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதே ஃப்ளோரில் 2 வீடு இருக்குங்க. அதுவும் நல்லா தான் இருந்தது. ஆனால் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, பக்கத்தில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதோட செட்பேக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டியோட செட்பேக்கும் சேர்ந்து வருது. அப்படின்றதுனால உங்களுக்கு ஃபியூச்சரில் எந்த ஒரு வென்டிலேஷன் குறைபாடும் இந்த வீட்டில் இருக்காது. இப்போ நான் எனக்கு வாங்குறேன் அப்படின்னா என்னோட அம்மா கூட இங்கே உட்காந்து சில் பண்ணுவாங்க, சும்மா பேச்சு துணைக்கு எப்படி நின்று காற்று வாங்குவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த போர்ஷன் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். நான் எனக்கு ஒரு மாதிரி, எங்கள் வீட்டுக்கு ஒரு மாதிரி, உங்களுக்கு ஒரு மாதிரி பார்க்குறாலே கிடையாது. அதனால தான் வந்து நான் இதை கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த பால்கனியில் உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டுக்கு மேலே இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் உங்களுக்கு டிவி ப்ரொவிஷன் வால் 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பால்கனி பார்ட்டிஷன் வால்லையும் உங்களுக்கு இங்கே டிவி ப்ரொவிஷன் வால் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் திறந்த உடனே ஆப்போசிட்லேயும் உங்களுக்கு டிவி ப்ரொவிஷன் வால் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இன்டீரியர் ஒர்க்கில் எங்கே ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த டைமில் வயரிங் ஒர்க் பண்ணணும், எனக்கு இது டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலைகள், எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட், ஏன்னா டைம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த டைம் வேலைகள் அந்த மாதிரி எந்த சதியும் உங்களுக்கு இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி 2 சைடுமே உங்களுக்கு சுவிச்சஸ் கொடுத்து ப்ரீ பிளான்டாக பில்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஃபால் சீலிங் ட்ரேட்மார்க் கலர் தீம்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த கேண்டிலர் எங்கே தான் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சாமி ஃபவுண்டேஷன் இப்படி தான் ஒரே டிசைன்லேயே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் கிச்சனுங்க. கிச்சன் ஸ்லாப்பில் கிரெனேட் கொடுத்துருக்காங்க. வுட் டீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் இருக்குது, ஸ்கட்டிங் பண்ணியிருக்காங்க, உட்டன் விண்டோ இருக்குது, செல்ஃப் இருக்குது, எல் டைப் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த போர்ஷன், அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பக்கத்து போர்ஷனுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அதில் வந்து ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு கிச்சன் இருக்கும். இதில் வந்து லென்த் வைஸில் பிளான் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால தான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் கூட நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த போர்ஷனுக்கு ஒரு சர்வீஸ் கம் பால்கனி இருக்குது. வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டேப்பும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பில்டிங் பார்க்குறீங்க இல்லையா பக்கத்தில், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜெயதோதி ஸ்கூல் சொன்னால அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பில்டிங்க. நீங்கள் அந்த ஸ்கூலை தாண்டி லெஃப்ட் வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம். நல்ல ஒரு மெயின் லொக்கேஷன், பாத்ரூம் பிராண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் கம் டைனிங்ல இருந்து இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு இங்கே டிவி ப்ரொவிஷன்ஸ்குள்ள
ஃபிட்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பாத் இருக்குது. பாசன் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசட் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே வாஷ் பேஷன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு ஒரு பால்கனி, இதுவும் ஒரு ரீசன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 பால்கனி இருக்குது பார்த்தீங்களா. கிச்சன், அதுக்கு சர்வீஸ், அது லிவிங் கம் டைனிங் ஒரு பால்கனி, இது இந்த பெட்ரூமுக்கு பால்கனி, அதோ நாராயணி டெக்னோ ஸ்கூல் அதோட கிரவுண்டு. எந்த அளவுக்கு மெயின் அப்படின்றத பாருங்கள். ஷெல் பெட்ரோல் பங்க். மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தோடனே இவ்வளோ நேரம் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய செக்ஷன் பார்த்தோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய செக்ஷன் பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆஃப் செட் இருக்குங்க. இந்த ஆஃப் செட்டில் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் உங்கள் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பிராண்டில் இங்கே ஃபுல்லாக சைடில் வந்து டைல்ஸ் கொடுக்கல, கிரனைட் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். இங்கேயும் வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃப் சைடுக்கு அப்படியே ஆப்போசிட்ல செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு வுடன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு உங்களுக்கு அட்டாச் பாத் இருக்குது. கிரே கலர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் வால் மிக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். 3 BHK எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 8,800 ருபீஸுங்க. இது பேசிக் காஸ்ட். எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு டேரெக்டாக பில்லருக்கு கால் பண்ணி பேசிட்டு சைட் விசிட் கான்டெக்ட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ப்ராப்பராக லீகல் செக் பண்ணிட்டு இந்த வீடியோ நீங்கள் சொந்தமாக்கலாம். இந்த போர்ஷன் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் வீடியோ எடுத்து காமிச்சிருந்தேன். ஒரு தாய்மார்களுக்கு அப்பாக்களுக்கு ஒரு ரெக்கமெண்ட் இருக்கும். ஒரு சில பேருக்கு எனக்கு இந்த மாதிரி வேணும்னு ஆசைப்படுவீங்க. அதனால் வந்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியும் உங்களால். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 48 வீடில் ஒரு 30 வீடு கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில கஸ்டமைசேஷன்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து கொஞ்சம் எல் டைப்பில் இருக்குது, லென்த் வைஸில் இருக்குன்னு சொன்னால அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எனக்கு பெட்ரூம் கம்மியான பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் சின்ன சின்ன கஸ்டமைசேஷன் கேட்டுக்கலாம். அதுக்கு வந்து அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கணும். அந்த பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கணும். அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் ரெடிங் மந்த்லி லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இவங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம பெரும்பாக்கத்தில் இப்போ பார்க்க போகிறோம். அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நான் அதை வீடியோ எடுத்து போடுவேன். அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. இல்லைனாலும் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாதுக்கன்னா நான் பெரும்பாக்கத்தில் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வேறுபடுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பாய் பாய்.